இன்றைக்கி கோல்டு பேங்கிள்ஸில் வந்து எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தாங்க. நிறைய பேர் வந்து 16 கிராமில் வந்து பேர் பேங்கிள் கேட்டிருந்தீங்க. நிறைய லைட் வெயிட் கலெக்ஷனும் காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க. இது எல்லாமே வந்து சரவணா எலைட் டி நகரில் மெயின் பில்டிங்கில் 4th ஃப்ளோரில் உள்ள கலெக்ஷன்ஸு. இந்த வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 கிராமில் பேர் பேங்கிள் வரா மாதிரி இருக்குது. அண்ட் இதை விட கம்மியாக லைட் வெயிட் டிசைன்ஸுமே ஒரு வளையல் 5 கிராம் 6 கிராம் அந்த மாதிரி வெயிட்லேயுமே நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ நான் கையில் போட்டுக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளையல் 12 கிராம்ஸ் அந்த மாதிரி வெயிட்டில் டிஸ்பிளே அரைவல்ஸ் நியூ அரைவல்ஸ்லேருந்து எடுத்து போட்டுட்ருக்கேன். இப்போ வாங்க 1 by 1 கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இந்த பேங்கல்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லக்ஷ்மி உருவம் வச்ச மாதிரி இதில் சைடில் 2 இருக்கிறதுல வந்து உங்களுக்கு எந்த வித ஸ்டோன் ஒர்க் எதுவும் இருக்காது. 22 கேரட் எல்லோ கோல்டில் வந்திருக்கும். அது நடுவில் இருக்கிறதுல மட்டும் கெம் ஸ்டோன் வந்திருக்கும். அண்ட் இந்த டிசைன்ஸ் ஆல் டைம் ஃபேவரட் எல்லாரோடையது, ஏன்னா அதில் உருவங்கள் எதுவும் இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் ஒரு வளையல் வந்து 12 கிராம் வெயிட்டு, வேஸ்டேஜ் எல்லாம் 8%லேருந்து 10%குள்ளே தான் இருக்குது. இப்போ வெட்டிங்க்கு வந்து நிறைய பேர் பேங்கிள்ஸ் தேடுவீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சிருக்கேன். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேங்கிள்ஸு, பேர் பேங்கிள், ஏன் நீங்கள் 12 செட் அதாவது 12 வளையல் கேட்டால் கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் நிறையவே வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி வேஸ்டேஜ் கம்மியாக. இது வந்து ஒரு வளையல் வந்து 14 கிராம். இதெல்லாம் ஃபங்க்ஷன் வேறுங்க. 12% வேஸ்டேஜில் வந்திருக்கு. அண்ட் இந்த ஆஃப் வரிக்காய் மாடல் டிசைனுமே நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸு ஹாரம் நெக்லஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸில் தான் வந்திருக்கு. வெட்டிங்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் அந்த மாதிரி வரிக்காய் ஷேப்பில் வந்து நெக்லஸ் ஹாரம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு கூட பேர் பண்ணிக்கலாம். இதிலலாம் வந்து மினிமலிஸ்ட்டாக ஸ்டோன்ஸுமே வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக வேணும்னா டேகையும் நான் க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். மில்லிகிராம் வெயிட்டோடு பார்க்கணுன்னா அதில் கூட நீங்கள் பர்டிகுலர் டிசைனுக்கு பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் ஓவராலும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த மாதிரி கட் ஒர்க் டிசைனில் வந்து லேட்டஸ்ட்டாக இந்த நடுவில் பார்க்குறீங்க இல்லையா, பார்க்குறதுக்கு லிட்ரலி ஒரு கம்பி பேங்கிள் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே நிறைய வச்சுருக்காங்க. எப்படி நீங்கள் சைடில் இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பார்டர் வளையல் கொடுத்து பண்ணலான்றதுக்காக ஒரு ஐடியா மாதிரி அவங்க ஃபிக்ஸ் அதாவது மேட்ச் பண்ணி பேர் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வந்து ஒரு வளையல் 14 கிராம்ஸ் அந்த மாதிரி வந்திருந்ததுங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு சிங்கிள் பேங்கிள் ஸ்க்ரூ பேங்கிள் டைப்லேயுமே நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பெஷலாக எப்பயும் சொல்கிற மாதிரி சாமி உருவங்கள் இதில் எதுவும் கிடையாது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதில் எந்த வித பீடு ஒர்க்கோ ஸ்டோன் ஒர்க்கோ அதுவும் கூட கிடையாது. இந்த மாதிரி ஃபேன்சி டிசைனில் கீழே ஹேங்கிங்ஸ் வர மாதிரி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. சரவணா எலைட் பொறுத்த வரைக்கும் நிறைய உங்களுக்கு ஃபேன்சி டிசைனில் நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ ஆல் டைப் ஆஃப் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க டிசைன்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் இதில் பாருங்கள், இந்த ஹேங்கிங்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது பாருங்கள். ஸ்க்ரூக்கு கூட உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, நார்மல் ஸ்க்ரூ மாதிரி இல்லாமல். இது ஒரு வளையல் வந்து 34 கிராம் 12% வேஸ்டேஜில் வந்திருக்குங்க. ஸ்க்ரூ பேங்கிள் கடா டைப் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது அதிலே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்புங்க. அழகாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஷேப் கொடுத்து அது ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டைலாக இருக்கும். வெஸ்டர்ன் வேர்க்கு இல்லை லெஹங்கா ஃப்ராக்கு ஃபுல் ஃப்ராக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப மேட்ச் ஆகும் இந்த மாதிரி டிசைன்ஸு. வெட்டிங் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே மேட்சாக இருக்கும். கீழெல்லாம் உங்களுக்கு அந்த கோல்டன் பீட்ஸ் கோல்டன் பால்ஸ் தூங்குற மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. 29 கிராம்ங்க. இது ஒரு பேங்கிள் 12% வேஸ்டேஜில் வந்திருக்கு. வீடியோஸில் சப்ஸ்கிரைபர்ஸோட சாய்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் இப்போ தேடிட்டுருக்காங்களா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ பார்க்குற பேங்கிள் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய கடா டைப்பு. அஃப்கோர்ஸ் 5 சவரம். ஆனால் வந்து நிறைய இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு 7 to 8 சவரன் அந்த மாதிரி கூட வந்திருக்கும். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நடுவில் ஒரு பிரேஸ்லெட் டைப்புமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நியூ அரைவல்ன்றதுனால இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிரேஸ்லெட்டு அண்ட் வெட்டிங்க்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா ஒரு பிரேஸ்லெட் அண்ட் அந்த மாதிரி கலர் டைப் அந்த மாதிரி கூட ப்ரிஃபர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வெட்டிங்க்கு அப்புறம் ஒரு நாள் போட போகிறது இல்லைல்ல, லைஃப் லாங் நம்ம வச்சு போடுறதுனால அப்புறம் வெளியில் எங்கன்னா போகிறோம், ஸ்மால் ஃபங்க்ஷன், கல்யாணம் முடிஞ்சதும் நிறைய விருந்து அதெல்லாம் இருக்கும், அதுக்கெலாம் போட்டுட்டு போகிற மாதிரியான டிசைன் தான் இது.
நிறைய பேர் ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போட்டுட்டு போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் கூட கேட்டிருக்கீங்க. அதில் சிங்கிள் டைப், அதாவது சிங்கிள் பேங்கிளில் வர மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. 9 to 11 கிராம்ஸில் நிறைய வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காப்பு டிசைன் மாதிரி ஸ்டைலாக வரக்கூடிய டிசைன்ஸுமே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிரேஸ்லெட்டோடைய அந்த வேல்யூ வந்து அக்யூரேட்டாக கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில். ஒரு சவரன் கிட்டத்தட்ட 9 கிராம்ஸ் அப்படி வருங்க. ஏன்னா இப்போ மில்லிகிராம் கூட நம்மளுக்கு கனெக்ட் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. ஏன்னா கோல்ட் ரேட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு அக்யூரேட்டாகவும் அதில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பட்டை வளையல் மாதிரி உங்களுக்கு. ஆனால் இதுவுமே சிங்கிள் ஸ்க்ரூ பேங்கிள் தான். பேரா வேணாலும் வாங்கிக்கலாம். பேராவும் வச்சுருக்காங்க. நடுவில் வந்து ஒரு பிரேஸ்லெட் டைப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைலில் அந்த பேஸ்டல் ஷேடில் ஸ்டோன்ஸ் வர மாதிரியான டிசைன்ஸு. அகைன் வந்து கட் ஒர்க் டிசைன் தான் நடுவில். ஆனால் உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸில் மாட்டுறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது. இது சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்குது பார்க்கும்போது. இதெல்லாம் உள்ளே கூட நீங்கள் பிளாஸ்டிக் பேங்கிள் கூட கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் இது வந்து நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியாக தான் இருக்குது. இருந்தாலும் வேணும்னா நீங்கள் பேங்கிள் கொடுத்துக்கலாம். நிறைய லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் வீடியோவில் வந்துட்டுருக்கு. அதுக்கெலாம் நீங்கள் பேங்கிள் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப லைஃப் லாங் உங்களுக்கு வளையாமல் நெளியாமல் இருக்கும். அண்ட் முக்கியமாக நிறைய டேக்கில் வந்து இங்கே சரவணா லைட் பொறுத்த வரைக்கும் சைஸுமே மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய ஷாப்பில் அது நம்ம பார்க்க முடியாது. இப்போ வீடியோஸில் நீங்கள் நிறைய பார்க்குறீங்க, அதில் ஏதாவது ஒரு டிசைன் பிடிச்சிருக்கு, அது உங்கள் சைஸுக்கு மேட்சாக இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டேகை வந்து நீங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. அதிலே வந்து மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 2.2லேருந்து ஒரு 2.10 சைஸ் வரைக்குமே இங்கே நான் பார்த்துருந்தேன். அந்த மாதிரி எல்லா சைஸஸ்லுமே உங்களுக்கு டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க. அதில் இந்த டிசைன் வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக இருந்தது. எனாமல் டிசைன் அஃப்கோர்ஸ் வரக்கூடியது தான். ஆனால் வந்து மேலே அந்த கலர் ரொம்பவே கலர் யூனிக்காக இருந்தது. எனாமல் கலரு. இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் போட்டுட்டு போகும்போது கண்டிப்பாக கேட்பாங்க, எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம், டி நகர் சரவணா லைட்டில் தாங்க வாங்கினேன்ட்டு. கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடையாது. ரொம்ப யூனிக் ஸ்டைலில் இருந்ததால் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி சிங்கிள் பேங்கிள் கூட வீடியோஸில் வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து 9 கிராம் வெயிட்டுங்க. 10% வேஸ்டேஜ். சூப்பரான விஷயம். இப்போ லைட் வெயிட் கலெக்ஷன் சொல்லிட்டு வாங்கிட்டு எப்படி வளையுமோ நெளிமோ அந்த பிரச்சனை இருக்கும்ல, அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் வந்து லைட் வெயிட் கலெக்ஷன்லாம் இப்போ வந்து இது வந்து 9 கிராம் ஒரு பேங்கிள் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்டர்டியாக தின்னாக பண்ணியிருக்காங்க. அப்போனா நீங்கள் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணலாம். இதே வந்து உங்களுக்கு பெரிய ப்ராட் பேங்கிள்லாம் வந்து 9 கிராம்ஸ் ஒரு வளையல் அப்படி இருந்தால் அது வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வேறு தான் பண்ண முடியும். அப்போ நம்ம சூஸ் பண்ணுறோம், எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் மேட்ரே இருக்குது. இதிலலாம் பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வளையல் 8 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். ஆனால் இது ஃபங்க்ஷன் வேர் தான். டெய்லி வேர் பண்ண முடியாது. டெய்லி வேர் பண்ணணுன்னாலும் நீங்கள் அது வந்து உள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக் வளையலோ அந்த மாதிரி கொடுத்து பண்ணிக்கலாம். இருந்தாலும் என்னுடைய சஜஷன், ஏன்னா நான் நிறைய வளையல் அந்த மாதிரி மாற்றிருக்கேன். ஸோ அதனால் என்னுடைய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைட் வெயிட்டில் போகிறீங்கன்னா பேங்கிள் வந்து நல்லா கொஞ்சம் தின் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை ஃபங்க்ஷன் வேறு தான் பண்ண போகிறேன், நான் வந்து நல்லா கிராண்டாக போட்டுட்டு போகணும் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராட் பேங்கிள்ஸு ஒரு வளையல் 8 கிராம், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு வளையல் 7 கிராம் 8 கிராம் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதிலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 பேங்கிள், இந்த மாதிரி செட் பேங்கிளில் 4 பேங்கிள்ஸு, 8 பேங்கிள்ஸ், 12 பேங்கிள்ஸ் அந்த மாதிரி செட்டில் நிறைய கிடைக்குது. இல்லை எனக்கு 2 மட்டும் போதுங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அப்படின்னு நினச்சிங்கன்னா 2ம் கூட பேர் பேங்கிளாக 2 கைக்கு போட்டுக்கிற மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை சிங்கிள் பேங்கிள் தான் வேணும், ஒரு 5 கிராம் 6 கிராமில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இருக்குது. கண்டிப்பாக ஃபங்க்ஷன் வேறு தான் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு 8% வேஸ்டேஜுங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு இந்த கடையில் பிடிச்சது. வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி டிசைன்ஸ் வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஃப்ளவர் டிசைன்ஸு, இதெல்லாம் இந்த சிஎன்சி ஒர்க்கில் வரக்கூடியது. அதாவது வந்து கட் ஒர்க் டிசைன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து பாம்பே மாடலில் தான் இருக்குது. ஆனால் நிறைய இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டுருக்கு. ஒரு பேங்கிள் வந்து 7 to 8 கிராம்ஸில் வருது. பேர்னால் உங்களுக்கு 16 to 17 18 கிராம்ஸ்குள்ளே வரும். வாவ், லேட்டஸ்ட் டிசைனுங்க இது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப கிளிட்டரிங்காக நல்லா கிராண்ட் டிசைனாக மேக் பண்ணியிருக்காங்க.
அப்படியே கையில் போட்ட உடனே ரொம்ப கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் அதே மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். எது எதெல்லாம் உங்களுக்கு டிசைன்ஸ் நியூவாக இருக்கோ அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பேர் வந்து 16 கிராம் தான் இதுவும் கூட. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 10% வேஸ்டேஜில் வந்திருக்கு. டிசைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வேஸ்டேஜில் வந்திருக்கு. அதில் இந்த டிசைன் இப்போ ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி மாடல் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதில் சிம்பிளாக எனாமல் ஒர்க் வச்சுருக்கோம். அதே மாதிரி கலர்ஃபுல்லாக ஒரு சில்க் சாரீக்கெலாம் போடுறீங்கன்னா அதுக்கு ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும். சைஸஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா சைஸஸ்லுமே இதில் அவைலபிளாக இருக்குங்க. 2.4, 2.6, 2.8 வரைக்கும் 3 சைஸஸில் இந்த மாடலை நான் பார்த்துருந்தேன். இல்லை உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக வேணும், உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இதில் டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் அந்த ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த கலெக்ஷன்ஸில் எதாவது பிடிச்சிருக்கு, இல்லை இந்த வீடியோஸில் எதாவது பிடிச்சிருக்குனாலும் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கேட்டு என்கொயர் பண்ணிக்கலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக ஸ்டோருக்கு விசிட் பண்ணி பார்த்து கையில் போட்டு வாங்குறது தான் சூப்பரான விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸில் பார்க்குறத விட இன்னும் நிறைய கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இங்கே கொட்டி கிடக்குது. ஸோ டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்துட்டு உங்களுக்கு கையில் போட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு ட்ரெடிஷ்னல் கம்பி பேங்கிள் டைப்லையும் இருக்குது. அட் த சேம் டைம் ஃபேன்சியாகவுமே இருக்குது. இப்போ என்னென்னலாம் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குமோ அந்த கலெக்ஷன்லேயும் உங்களுக்கு பேர் 16 கிராமில் இருக்குது. இந்த மாதிரி தின்னாக இருக்கிற மாடல் சூஸ் பண்ணும்போது நம்ம டெய்லி வேர் கூட பண்ணிக்கலாம். ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு வரிங்கன்னா டெய்லியும் போயிட்டு வந்துட்டு கைட்டி வச்சிட்டோம்னா நல்லா லைஃப் லாங் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வளையல் வந்து உங்களுக்கு 8 கிராம் 7 to 8 கிராம் வெயிட்டில் வருது இல்லையா. ஸோ வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த மாதிரி மாடல் ப்ரிஃபர் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல வந்து ஒரு கிளவரான விஷயம். இல்லை ஃபங்க்ஷனுக்கு தாங்க நான் போட போகிறேன், ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ப்ராடாக இருக்கிறத வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன், சிம்பிள் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுட்டு போகலாம். அதில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பு டிசைனில் ரோடியம் பாலிஷ் வச்சு வந்திருக்கக்கூடியது. ஸ்டைலாக நீங்கள் டெய்லியுமே வந்து சாரீலாம் கட்ட மாட்டேன், நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன் அப்படிலாம் ஒர்க் வேறு, நான் ஜீன்ஸ் கூட போடுவேங்க சில நேரத்தில், வெஸ்டர்ன் வேர் கூட அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனாமல் இல்லாமல் வருது. நிறைய டிசைன்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல எனாமல் வச்சு, இதில் எனாமல் இல்லாமல் வருது. ஸோ நிறைய பேருக்கு பிளைன் கோல்டில் தான் வாங்க பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்மளுடைய ஃபேவரட் செக்ஷன் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷனுங்க. பேர் பேங்கிள் வந்து 12 கிராம்ஸ், 1.5 பவுனுக்கு 2 வளையல். அப்படி பார்த்திங்கன்னா 3/4 பவுன் தான் ஒரு வளையல். அதில் எங்களுக்கு 4 வளையல், 3 பவுனுக்கு 4 வளையல் வேணுங்க அப்படின்னு நினச்சாலும் இந்த மாதிரியும் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஏன்னா கோல்டு ரேட் அந்த மாதிரி இருக்குதுங்க. ஸோ அதனாலே வந்து உங்களுக்கு 3 பவுனுக்கு 4 வளையல் வர மாதிரி. இல்லை 3/4 பவுனுக்கு ஒரு வளையல் தான் எனக்கு வேணும், இல்லை 5 கிராமுக்கு கூட இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நிறைய கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த மாடலில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. ப்ராட் பேங்கிள் தான், பட் வந்து அந்த ஃபினிஷிங்லாம் பாருங்கள். அஃப்கோர்ஸ் பாம்பே பேட்டர்ன், ஆனால் ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அது நடுவில் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி கிராம்ஸில் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக் வளையல் நீங்கள் போட்டு தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது கூட பாருங்கள், டிசைன்ஸ் அவ்வளோவா இருக்காது, நல்ல ஃபேன்சி டைப்பு. நிறைய ஃபேன்சி மாடலாக நிறைய கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் சூப்பர் ஸ்பார்க்லிங் டிசைனுங்க. ஃபினிஷிங்லாம் ரொம்ப கிளிட்டரிங்காக இருக்குது.
கையில் போட்டோடனே தக தக தகன்னு மின்னுங்க. அஃப்கோர்ஸ் தங்கம் இருந்தாலும் நல்லா கையில் போட்டால் மின்னுற மாதிரியான டிசைன்ஸு. இதெல்லாம் நியூ டிசைன்ஸ் லேட்டஸ்ட்டாக வந்திருக்குது. இதில் வந்து உங்களுக்கு 8 வளையல் வேணும், இல்லை 12 வளையல் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. இல்லை இந்த மாதிரி பேர் பேங்கிள் 2 வளையல் தான் எனக்கு வேணும் 12 கிராமில் அப்படின்னு நினச்சாலும் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. மெயினாக இதுக்கெல்லாம் வேஸ்டேஜும் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. எல்லாமே ஓவராலாக உங்களுக்கு ஃப்ளாட் 8% தான் வேஸ்டேஜ். 8 to 10 கூட கிடையாது, வெறும் 8% வேஸ்டேஜில் தான் வந்திருக்கு. வாவ், இந்த ஃப்ளவர் டிசைன் பாருங்கள். ட்ரெடிஷ்னல் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் இது. நிறைய பேர் வந்து ட்ரெடிஷ்னலாக போட்டுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான டிசைன் தான் இது. அதிலே கொஞ்சம் ஃபேன்சியாக ஃப்ளவர் டிசைன், இந்த லீஃபி டிசைன் வச்ச மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. ஒரு வளையல் 5 கிராம் வெயிட்டில் வந்திருக்கு. நான் முன்னே சொன்ன மாதிரி அக்யூரேட்டாக வேணும்னாலும் டேக்கில் பார்த்துக்கோங்க. ஸோ கையில் போட்டால் எப்படி இருக்குது டிசைன் அப்படின்றதையும் பார்த்தேன். உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? அப்படியே ஓவராலாக பார்க்கறத விட நம்ம கையில் போட்டு பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும், கிராண்டாக இருக்கும். இது சிங்கிள் பேங்கிள் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 6 கிராம் வெயிட் அந்த மாதிரி வந்திருக்கும். 3/4 பவுன் வெயிட்டில் வந்திருக்கும். 4 வளையலும் வந்து உங்களுக்கு 3 சவரனில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கறதுலாம் நம்மளுடைய ஃபேவரட் செக்ஷன் தான். இதெல்லாம் வந்து கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிட்டு போகிற மாதிரியான சிங்கிள் பேங்கிள் கலெக்ஷன். ஒரு கையில் வாட்ச் கட்டிவாங்க, ஒரு கையில் தான் நான் வளையல் எப்போவுமே போடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நிறைய கலெக்ஷன் நம்ம பேரில் பார்த்தோம்ல செட் பேங்கிளில், அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லையுமே அதே சேம் மாடலில் உங்களுக்கு சிங்கிள் பேங்கிளாகவும் இதில் வச்சுருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் பிடிச்சிருந்ததுங்க. எனக்கு 4 வளையல்லாம் வாங்க முடியல, 2 வளையல் வாங்க முடியல, 1 இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோ இப்போ பார்க்குறீங்களே இதுதான். அதை விட சூப்பர் மாடல், சூப்பர் டிசைன்ஸில் கூட இங்கே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேர் சிங்கிள் டைப், அதாவது சிங்கிள் பேங்கிள் வரக்கூடியது. எங்களுக்கு அந்த ஸ்க்ரூ பேங்கிள்லாம் பிடிக்காதுங்க சிங்கிளில், எனக்கு வந்து வளையல் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் 11 கிராம்ஸ் தான். இந்த மாதிரி கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இதில் ஸ்க்ரூ வராது, வளையல் மாதிரியே அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஒரு சிங்கிள் பேங்கிள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு சைஸுக்கு 2.4 இருக்கீங்க, இல்லை 2.6 இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 2.4 ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து முன்னாடி வந்து நிற்கும், நம்ம கையை அப்படியே கீழே தொங்க விடும்போது. வாவ், ட்ரெடிஷ்னல் மாடலுங்க இது. இந்த மாதிரி நிறைய பேர் தேடிட்டுருப்பாங்க. ஏன்னா வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியாக இருக்கும். அப்படியே கையில் போட்டுக்கிட்டா அது மாட்ட கிடக்கும். நைட்டில் தூங்கும்போது கூட கைட்டி வைக்கணுன்ற அவசியம் இல்லை அந்த மாடல் பொறுத்த வரைக்கும். இது கூட பாருங்கள் ஃபேன்சி டைப்பில் இருக்குது. இது சைடில் 2 பார்டர் கொடுத்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பட் சிங்கிள் பேங்கிள் தான். அடுத்து பார்க்குறதுலாம் ரொம்ப ஃபேன்சியான மாடலு, பார்வையான டிசைனு. இது கூட நான் ஃபஸ்ட்டு கையில் போட்டிருந்தேன் பாருங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில், அந்த மாதிரி டிசைன் தான். அதிலே சிங்கிள் பேங்கிள் வேணுனாலும் இதோ வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய நகாசு டைப்பில் நீங்கள் டிசைன்ஸ் ஹாரம் நெக்லஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கெலாம் அதை மேட்ச் பண்ணிக்கலாம். அதுலேயும் ஃபேன்சியான டிசைன் நிறைய வச்சு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நான் உங்களுடைய ஃபேவரெட்னு நினைக்கிறேன், நம்மளுடைய ஃபேவரெட்டை விட உங்களுடைய ஃபேவரெட்னு நினைக்கிறேன். இது பார்க்குறதுக்கு ஜென்ஸ் காப்பு மாதிரியே இருக்கும், ஆனால் அதில் வந்து லேடிஸ் போடுற மாதிரி நடுவில் உங்களுக்கு அந்த கோல்டன் பால்ஸ், பெரிய பெரிய பால்ஸ் வச்சு டிசைன் கொண்டு வந்திருப்பாங்க.
இதெல்லாம் போடும்போது நம்மளுக்கே ஒரு கம்பீரம் வரத உணர்வோங்க நம்ம. நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது போடும்போதே நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஸ்டைலாக கெத்தாக அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்போயாவது அக்கேஷ்னலாக ஜீன்ஸ்லாம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மால்க்கெலாம் போகிறீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதில் இதெல்லாம் பாருங்கள், 2 யானை வர மாதிரி, ரெட்டை யானை ஸ்டைல்லையும் அந்த முகப்பு வர மாதிரி. இதெல்லாமே ராட் பேங்கிள் ஃபினிஷிங்கில் இருக்குங்க உங்களுக்கு. இதுலேயும் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ரொம்ப பெருசாக பார்வையாக பார்க்காம தின்னாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியாக இருக்கும். இப்போ ஸ்க்ரூ டைப் பேங்கிள்லாம் பார்க்குறீங்கன்னா ஒரு சைஸ் முன்னாடியே எடுத்துக்கோங்க. இல்லை சாதாரணமாக பேங்கிள்னால் உங்கள் சைஸ்க்கு அக்யூரேட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கு தான் நான் முதல்லே சொன்னேன், எப்போவுமே பேங்கிள் ப்ரிஃபர் பண்ணும்போது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட நேரில் ஒன் டைம் விசிட் பண்ணி பார்த்து வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த ஷாப்பில் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐயோ! இதை மறந்துட்டேனே. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து லைக் கொடுக்கறதோடு இல்லாமல் ஹை பட்டனில் பாயிண்ட்ஸும் இப்போ கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எல்லா வீடியோலையும் இதை மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் ஆல்சோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.